பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க எந்த இடத்த உங்களுக்காக ஸ்பெஷலா காட்ட போறோம்னு சொன்னா, மன்னார் ரோட் போற பகுதியிலே இருக்குது குஞ்சுகுளம் தொங்கு பாலம் தான். அதைத்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி அதுல போட்டிருக்கு குஞ்சுகுளம் என்று சொல்லி. ஸோ இதுக்குள்ளால தான் இன்னைக்கு நாங்க போய் குஞ்சுகுளம் தொங்கு பாலம் அணைக்கட்டு அப்படி எல்லாம் சொல்லி நாங்க பார்க்க போறோம். ஸோ மன்னார் ரோட்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போகும்போதே ப்ளூ கலர்ல மதில் மாதிரி, அதாவது தூண் மாதிரி இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதா சுருவம் ஒன்று இருக்கு. ஸோ இதை அடையாளமா வச்சு நீங்க இங்கால பக்கம் மாறினீங்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நல்ல இடங்கள் எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. ஸோ நானும் கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் போறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காடாத்தான் இருக்கு, ஆனா முன்னுக்கு வந்து நல்ல சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்ல டிசைன் பண்ணி போட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ரோட்டால போய் பார்க்கே தெரியும் இந்த இடம். குஞ்சுக்குளம்னு சொல்லி நேம் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி நேரா போகேக்க இப்படி ஒரு வளைவு மாதிரி வரும். அதுக்குள்ளால நாங்க போனா ஓகே. பாருங்க அப்படி இறக்கம் மாதிரி வருது. பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு பாலம் இருக்குது. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல நிறைய பாலம் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வான் கதவுகள் திறந்திருக்கலாம். அதாவது நிறைய தண்ணி ஒரு இடங்களுக்கு இப்படி செய்வாங்க. இங்கால பக்கம் அப்படியே ஓடுது. அங்கால மரங்கள் எல்லாம் இருக்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டூரிஸ்ட் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கலாம். நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்க. ஆனா தண்ணி ஓடி வரதான் நல்லா இருக்கு. பாருங்க 1 2 3 4 5 வான் கதவுகள் திறந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே கீழால வந்து அப்படியே அங்கால அப்படியே போகுது. இங்கால பக்கம் கூடுதலா பார்த்தோம்னா கடல்கள், அருவிகள், குளங்கள், குட்டைகள் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கு. அதுல குஞ்சுகுளம் என்று சொல்றது வந்து ஸ்பெஷலா ஒரு இடம் இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸா இருக்குது. நிறைய இடங்கள்ல இருந்து வந்து பார்த்துட்டு போறாங்க, சாப்பிட்டுட்டு போறாங்க, குளிச்சுட்டு போறாங்க. அப்படியே நாங்க நேரா போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். இங்கால மலை மாதிரி இந்த கல்லாலே இது மணலாலேயே நிறைய இதா இருக்கு. நிறைய பேர் வைக்கணும். இதான் தொங்கு பாலம். பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் தொங்கு பாலம். இதுக்குள்ளால அப்படியே குஞ்சுக்குளத்தால அப்படியே போக தொங்கு பாலம் என்று போட் போட்டிருக்கு. வாங்க நாங்க தொங்கு பாலத்தையும் பார்ப்போம். இதுக்குள்ளேயும் தண்ணி அப்படியே ஓடுது பாருங்க. அங்கால இருந்து இங்காலையும் தண்ணி வருது. இதுக்குள்ள பாருங்க நல்ல இது கல்லு பாறை மாதிரி உள்ளுக்க மரங்கள் நிறைய இருக்கு. மூவிஸ்ல பாப்போம், சில குட்டி படத்துல பார்த்துருப்போம் நாங்க. அது ஸ்ரேயாவை கூட்டி கொண்டு போவேன் தனுஷ். இதுக்குள்ளால அப்படி ஒரு இடமா இருக்கு பாருங்க. நல்ல ரோடு, காடு அங்கால. அப்படி நேரம் வந்து இங்கால திரும்பணும். இடது பக்கமா திரும்பணும். அருவி ஆறு சுற்றுலா வலயம். ஸோ அருவி ஆறு சுற்றுலா வலயம் வாங்கலன்னு பாப்போம். இந்த ரோட் கொஞ்சம் அப்செட், மற்றபடி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால பார்க் மாதிரி இருக்கு, சில்ட்ரன் பார்க். அருவி ஆறு சுற்றுலா வலயம்னு சொல்லி உணவகம். அங்கால பார்க்மா இருக்கு. நீங்க விளையாடிட்டு வந்து சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபேமிலியா இங்க வரலாம். உங்களுக்கு ஒரு பிளேஸ் காட்டி இருக்கிறோம். இப்படியே பார்த்தோம்னு சொன்னா சுத்தி காடு மாதிரி தான் இருக்குது. ஐயோ தொங்கு பாலத்திற்கா தொங்கி பார்ப்போம் வாங்க. நல்லா இருக்கு, நைஸ். இதுல அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற இடம் இருக்குது, இருந்து சாப்பிடலாம். அதே மாதிரி இங்க போட் போட்டிருக்கு, வாங்க பாப்போம். அருவி ஆறு சுற்றுலா வலயம் தொங்கு பாலம் 1935ஆம் ஆண்டில் கட்டப்பட்டுள்ளது. குஞ்சுகுளம் கிராமத்திற்கு மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் செல்வதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாலமானது இரண்டு பலமாக உருக்கும் வடங்களின் உதவியுடன் 100 மீட்டருக்கு மேற்பட்ட நீளத்தினையும்
1.2 மீட்டர் அகலத்தினையும் கொண்டுள்ளதாம். ஸோ இந்த பாலத்தை பற்றி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொங்கு பாலத்துல அதாவது இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே சமயம் அங்கால வடக்கு மாகாண சபை அப்படின்னு சொல்லி இதோட வேலை விபரம், தேக்கம், அணைக்கட்டு மற்றும் தொங்கு பால பகுதிகளை உள்ளடக்கிய சூழல் சுற்றுலா பிரதேச அபிவிருத்தி செயற்பாடுகளை அடையாளமாக காணலாம். இப்படி ஒரு போர்ட் போட்டிருக்கு. சுற்றுலா பணியகம் வடக்கு மாகாணம், நிறைவேற்று நிறுவனம் சுற்றுலா பணியகம் வடக்கு மாகாணம். அடுத்தது அமுல்படுத்தும் நிறுவனம் நானாட்டான் பிரதேச சபை. நிதி மூலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷனா ஒதுக்கப்பட்ட பணம், ஆரம்பிக்கப்பட்ட திகதி போட்டிருக்கு பாருங்க. ஒதுக்கப்பட்ட பணம் இதுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் போட்டிருக்கணும். ஆரம்பிக்கப்பட்ட திகதி 26/7/2024. எதிர்பார்க்கப்படும் முடிவு திகதி 18/10/2024. இப்ப நாங்க அந்த தொங்கு பாலத்துக்குள்ளால போறோம். ஃபர்ஸ்ட் படி மாதிரி ஸ்டெப் மாதிரி போட்டிருக்காங்க, சிமெண்ட்ல கான்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கால பிடி ஒன்று வச்சிருக்கணும். ஸோ சேஃபா போகலாம், நீங்க பயப்பட தேவையில்லை. இங்கால சுத்தி பாத்தீங்கன்னா காடா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கால தண்ணி ஓடுது, இங்காலையும் தண்ணி ஓடுது, அப்படியே சுத்தி காடா இருக்கு. ஸோ நாங்க தொங்கு பாலத்துக்குள்ளால போறோம். கயிறெல்லாம் கட்டி நல்ல சேஃப்டியா தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆடுது, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, எப்படி சைனாக்காரன் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பாலம் எப்படி உயரமா கீழே ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கும், பலகையில் அமைச்சிருக்கலாம். போட்டோஷூட் எல்லாம் எடுக்கலாம், நீங்க எப்படி வடிவா போட்டோஷூட் எல்லாம் எடுக்கலாம். ஸோ வாங்க போவோம். அங்கால உடைஞ்சிருக்குது, ஸோ அங்கால போக இயலாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடைஞ்சிருக்கு. ஸோ வார நீங்க இவ்வளோத்தோட ஸ்டாப் ஆக வேண்டியதுதான். இன்னும் இதுல மிச்ச வேலை செய்யல போல. இது ஏதாவது ஒரு ரீசனுக்காண்டி உடைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா போயலாம், போயிட்டேன்டா இது உடைஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல காடு, அப்படியே லோங்கா போய்கொண்டே இருக்குது. அங்கால போயிருந்து நீங்க சாப்பிடலாம் போல. கொஞ்சம் ஆடைக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வரணும். இங்க அப்படியே படி இருக்குது, இந்த படியால் அப்படியே இறங்கி படியால இறங்கி போனா அங்காலையும் ஒரு பாதை இருக்கு, அதுக்குள்ளால போலாம் போல. அப்படியே நீங்க போய் கொள்ளலாம். இது மேல ஏறி இப்படியே நாங்க இங்கால நாங்க அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கே. இந்த இடத்துல நீங்க சாப்பிடலாம், நல்ல ஃப்ரீயா இருந்து சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கப்பல்ஸ் கூட வரலாம். நல்ல இடம், நல்ல ஒரு அமைதியான இடம், நல்லா இருக்கு. கலர் கலர்ல பிடி வச்சிருக்கிறாங்க, நல்ல பெயிண்ட் கலர் கொடுத்துருக்குறாங்க. சரி, நாங்க மேல ஏறி போவோம். கீழே பாத்துட்டீங்க தானே, நிறைய மரங்கள் இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா குளம், தண்ணி அப்படியே அருவி மாதிரி ஓடிக்கொண்டே இருக்குது. அப்படியே நாங்க மேல ஏறி போவோம். தொம் தொம்முன்னு சத்தம் இருக்குது, உங்களுக்கு கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? யார் யார் இங்க வந்திருக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த புல்லு தான் கூட இருக்குது. நான் நிறைய இடத்துல இங்கால சைட் பார்த்தேன்னா இந்த புல்லு தான் கூட இருக்கு. இப்ப நாங்க அப்படியே இதுக்குள்ளால திரும்பி போறோம். தொங்கு பாலத்துக்கு போயிட்டு அப்படியே திருப்பி வரையக்க இந்த ரோட்டால திரும்புறோம். வாவ், சூப்பர். பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படி கல்லெல்லாம் வச்சு வடிவா கட்டி தண்ணியெல்லாம் ஓட விட்டுருக்காங்க. ஆனா இங்கால அப்படியே இயற்கையாவே கட்பாறைகள் எல்லாம் இருக்குது. சூப்பரா இருக்கு.
தண்ணி சத்தம் எப்படி கேக்குதுன்னு பாருங்களேன். அந்த வாளி எடுத்து தண்ணி அள்ளுறாங்க அங்க பாருங்க. வாளியால கயிறு போட்டு தண்ணி அள்ளினாம். நான் நினைக்கிறேன் தண்ணி ஏன் அள்ளினாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அள்ளுறாங்க பாருங்க. முகம் கழுவல் பூக்கண்டு கூத்துறேர். மேல உள்ள பூக்கண்டுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கீழே இருந்து நாங்க கிணத்துல தண்ணி அள்ளுற மாதிரி கயிறு விட்டு அள்ளி ஊத்துறேன். ஸோ இது பெரிய ஒரு இடம், ஒரு தேசம் மாதிரி அப்படி சுத்தி சுத்தி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த தண்ணி எல்லாம் ஒவ்வொரு பாலங்களிட இடையே வச்சு அப்படியே திறந்து விட்டுருக்கணும், வான் கதவுகள் வச்சு. இறங்கி பார்க்கலாம், கவனமா இறங்கி போகணும். பெரிய நாங்க மலைக்குள்ள அழுகிற போறோம். ஐயோ ஏறியாச்சு. அப்படியே நேர போனீங்கன்னு சொன்னா இங்கேயும் ஒரு பாலம், இங்கேயும் ஒரு பாலம் இருக்கு பாருங்க. நைஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் குஞ்சுக்குள்ள தொங்கு பாலம் பார்த்துருந்தாங்க, அணைக்கட்டு பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு பார்த்துருக்கவே தெரியும், நல்ல தண்ணி ஓடுற பிளேஸாக இருக்குது, நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். அதே தொங்கு பாலம் இருக்குது, நீங்கள் தொங்கு பாலத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியினூடாக நல்ல ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். சுற்றுலா போகிறவங்க, எங்கேயாச்சும் போகிறவங்க கூட இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல இடம், சமைச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் வாங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொலிகளை மேலுமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா பிஎம் உடன் இணைந்திருங்க.